உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிறது நல்ல காலம் நிகழ்ச்சி. இந்த நல்ல காலம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆரம்பம், அதுவும் இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக உங்களுக்கு ஆரம்பம். இந்த தலைப்பில் மே மாதம் பலன்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மே மாதத்தில் கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, இந்த கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன, என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மே மாதம் 2025 பார்த்தீங்கன்னா 2 மிகப்பெரிய கிரகங்கள், அதாவது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியை நோக்கி பயணிக்கிறார். அதே போல் ராகு கேது பகவான்கள் பார்த்தீங்கன்னா கன்னியில் இருந்த கேது சிம்மத்துக்கும், அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய ராகு பகவான் மீனத்தில் இருந்த ராகு பகவான் கும்பராசிக்கும் பயிற்சியாகி போகிறார். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். இந்த மே மாதத்தில் கரெக்டாக ஒரு 5 நாள் கேப் 4 நாள் கேப்பில் கரெக்டாக 2 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறாங்க. ஸோ அப்போ மே மாதம் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய் பகவானின் முழு ஆளுமை கொண்ட, சூரிய பகவானின் முழு ஆதிக்கம் கொண்ட ராசின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேசராசி. மேசராசிக்காரங்க எல்லா இடங்கள்லையுமே ஒரு தலைமை பொறுப்பு வைக்கணுங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு பேரும் புகழோடு இருக்கணும், ஒரு மரியாதையோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு எப்போதுமே செயல்படுவீங்க. யாருக்காவது உதவி அப்படின்னு உண்மையாக மனச்சாட்சிபூர்வமாக அவங்களோட உதவின்னு கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க, சட்டுன்னு உதவி செஞ்சுருவீங்க. அந்த உதவி செய்கிறனால, இப்போ ஒருத்தவங்க நம்ம உதவி செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உதவி செய்கிறனால நமக்கு எதுவும் பிரச்சனை வருமா வராதா, அதனால் எதுவும் பாதிப்பு வருமா, அந்த எண்ணமே கிடையாது. உதவின்னு கேட்டுட்டாங்க, நான் உதவி செஞ்சுருவேன் அப்படிங்கிற ஒரு உன்னதமான குணம் கொண்டவர்கள் தான் நம்மளுடைய மேசராசிக்காரங்க. ஸோ அப்படிப்பட்ட மேசராசிக்காரங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, முன்னேற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த மாதத்தில் குரு பகவான் உங்களுக்கு பயிற்சி ஆகிறாரு, ராகு கேது பயிற்சி இருக்குது. ஸோ இதனுடைய வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கிரக பயிற்சி, அதாவது குரு பயிற்சி வீடியோவும் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் என்ன நடக்குங்கிறது தெரியும். அதுபோல் ராகு கேது பயிற்சி வீடியோ 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகுங்கிறது தெரியும். இதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஆனால் மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா, மேசராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை கூடுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. எதையுமே இந்த மே மாதம் துவக்கத்திலிருந்தே, அதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலை, கவலையான சூழ்நிலைலாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இயங்கலாம். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசி பார்வையை விட்டு விலக்கிட்டார். அப்போ தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்தில் உண்டு. அதுபோல் இந்த மாதத்தில் மே மாதத்தில் வேலை கிடைக்கல, வேலைக்காக நான் தேடிக்கிட்டு இருக்கேன், வேலை கிடைச்சா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன், வேலையை விட்டு வந்துட்டேன் அப்படிலாம் நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மே மாதம் உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை கொடுப்பது. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு, வேலையில் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது. மேசராசியில் யாரெல்லாம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறாங்க, லாபமே கிடைக்க மாட்டேங்கி, லாபத்துக்காண்டி நானும் படாத பாடுபட்டுட்டேன். அதாவது என்ன சொல்லுவேன்னா, 10 மணி நேரம் உழைக்க வேண்டிய தொழில் இடத்துல நான் கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் உழைச்சிக்கிறேன், வெறும் நான் ஒரு 8 மணி நேரம் தான் தூங்குறேன். ஸோ அந்த நிலைமைக்கு என்னுடைய சூழ்நிலை இருக்குது, தொழிலை வச்சுட்டு ஏண்டா வச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற ஃபீலிங்கில் உங்களுக்கு ஏதேனும் இருந்தால், மேபி இருந்தால், அந்த விஷயங்களில் இந்த மே மாதத்தில் ஒரு மாற்றத்தை கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உறுதியாக கொடுக்க போகிறது. புதிதாக தொழில் தொடங்குவதற்கான முயற்சி எடுக்கிறேன், தொழில் தொடங்கலாமா, இந்த மே மாதத்தில் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்லும்போது தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உறுதியாக தரப்போகிறாங்க. எதிரிகளால் உள்ள பிரச்சனை விலகும். எதிரி என்னை ரொம்ப டாமினேஷன் பண்ணுறான், நான் ரொம்ப போராடுறேன், அதாவது என்னென்னா பற்றும் கோவப்பட்டுருவீங்க. அவங்க சீண்டிட்டு அவங்க உஷ்பத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களே நினச்சி டிஸ்டர்ப் ஆகிட்டு இருப்பீங்க, இல்லாட்டி அவங்கள எப்படியாவது அந்த நம்மளை சீன்னதுக்கு அவனுக்கு பதில் கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த நிலை இனிமேல் மாறும், ஒரு மாற்றம் உறுதியாக உண்டு. இப்போ குழந்தை பாக்கியம் முயற்சிகள் எடுத்திங்கன்னா இந்த மே மாதத்துலேருந்து குழந்தை பாக்கியத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்குது.
மேசராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. கடன் மட்டும் இந்த மாதத்தில் அதிகமாக வாங்கிடாதீங்க. கடன் பிரச்சனை ஏதாவது மேபி புதுசாக கடன் வாங்கி பண்ணணுன்னா முயற்சி எடுக்க வேண்டாம். இந்த மாதம் கடன் வாங்குவதற்கான மாதம் கிடையாது. கொஞ்சம் பொருளாதார விஷயங்களில் ஒரு கவனத்தை செயல்படுத்தணும். பொருளாதாரம் நல்லா வருது அப்படிங்கிறதுக்காண்டியும் கடன் வாங்கிடக்கூடாது. லாபம் நிறைய வரப்போகுது அதனால் கடன் வாங்குறேன்னா வாங்கக்கூடாது. புதிய கடன் வாங்குவதை கவனம் செலுத்தணும். கடன் அடைப்பதற்கான முயற்சி இருக்கிறது ரொம்ப அற்புதமான சூழ்நிலை உண்டு. எதிரிகள் தொல்லை விலகும். நோய் நொடிகள் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வீங்க. ஸோ இந்த மாதத்தில் என்னையை பொறுத்தளவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மே மாதம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம். இந்த மே 15க்கு அப்புறம் உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங்கே ஏற்பட போகுது. இந்த டேர்னிங் எப்படி உருவாகுது அப்படின்னா, குரு பகவானும் ஒரு பெரிய சேஞ்சஸ் கொடுக்க போகிறாரு. ராகுகேது பகவானும் ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போகிறாங்க. சூரிய பகவானும் உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுக்க போகிறாரு. இந்த சேஞ்சஸில் நீங்கள் அற்புதமாக அடையக்கூடிய விஷயம் என்ன? ஒரு 4 பாயிண்ட் நறுக்குன்னு சொல்லுங்களேன். எனக்கு ஒரு மாற்றம் வரும்னு சொல்கிறீங்க. இந்த மே மாதத்துலேயே மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. கொடுத்த பணம் வரலை அப்படின்னா இனிமேல் வரும். எப்படி 15ஆம் தேதிக்கு மேலே பணம் பிரச்சனைகளில் ஒரு பாதிப்பே இல்லாமல் நீங்கள் பணப்புழக்கம் இருக்குது அப்படிங்கக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடன் சுமை அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கிறோம். 1.5 வருஷமாக கடன்காரன் பார்த்து பயந்து ஓடி ஒழிய வேண்டிய சூழ்நிலை, கடன்கார்ட்ட தேவையில்லாத கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கடன் சுமை குறையும். உங்களுடைய தாய் மாமா உறவு உங்களுக்கு ரொம்ப பாண்டிங் சூப்பராக இருக்கும். உங்களுடைய மாமா வந்து உங்கள் மேலே ஒரு அன்பு செலுத்துறது, உங்களுக்காக ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி மிகப்பெரிய மாற்றத்தை உதவி செய்வதற்கான வாய்ப்பை வந்து உங்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு மேலே ஏற்படப்படும். இந்த 15ஆம் தேதி வரையும் ஒரு பாயிண்ட்டும் 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய மாற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நம்ம சொன்ன மேலே உள்ள பாயிண்டில் ஒரு 3 பாயிண்ட் இந்த 15க்கு மேலேயும் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஆனால் எதிர்பாராத மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறத குரு பகவானும் ராகுகேது பகவானும் உங்களுக்கு அற்புதமாக அள்ளி வழங்க போகிறாங்க. பயன்படுத்திக்கோங்க. சூப்பராக இருப்பீங்க. தேவையான விஷயங்களை மட்டும் செய்யுங்க. மற்றவர்களுக்கு தேவையில்லாத, அதாவது உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த மற்றவர்களுக்காக செஞ்சு மாட்டிக்கிறாதீங்க. ஓகேவா? கவனமாக செய்யுங்க. மாற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை நம்மளுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதக ரீதியான கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான விவரங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே சிறிய உழைப்பு போட்டு பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள். அதே சமயத்துல கடின உழைப்பாகவும் இருக்கும். அந்த உழைப்புல பாத்தீங்கன்னா, அந்த சிறு உழைப்பா இருந்தாலும் அந்த உழைப்பு மிகப்பெரிய யாராலுமே செய்ய முடியாத உழைப்பாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே செய்வாங்க. இந்த மேஷ ராசி பெண்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை ஒரு அரவணைப்போடு அன்போட எடுத்து செல்பவர்கள் இந்த மேஷ ராசி பெண்கள் தான். ரொம்ப படபடன்னு பேசுவாங்களே ஒழிய பெருமளவு இவர்களுடைய மனதுல பெருமளவு ஒரு வன்மையான குணங்கள், அதாவது ஒரு சூதுவாது இல்லாமல் வளர்ந்தவர்கள் தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் பெண்களும் கூட. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரு. உங்களுடைய ராசியிலேயே சூரியன் உச்சமாக இருக்கிறாரு. மே 15ஆம் தேதிக்கு மேல இந்த சூரியன் ஆகப்பட்டவர் 15ஆம் தேதிக்கு மேல அந்த ரிஷப ராசிக்கு செல்றதுனால உங்களுக்கு நிரந்தர வருமானம்ன்றது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் வருமானத்துல மிகப்பெரிய தடைகளை சந்தித்து வந்த இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில இருந்து நிறைய வருமானத்துல ஒரு தடை இல்லாமல் வர்றது. அடுத்து பாத்தீங்கன்னா, வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு மே மாதம் இருக்க போகுது. மேஷ ராசி என்பவர்களுக்கு அந்த குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில மே 31ஆம் தேதி இந்த ராசிக்கே வர்றதுனால குடும்ப சச்சரவுகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதமாக, இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாட்டின் மூலமாக
அந்த தம்பதியர்கள் அதாவது கணவன் மனைவி பிரிந்து இருந்தாலும் கூட இந்த மாதத்துல ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நான் முதல்லயே சொன்ன மாதிரி சொத்து வாங்குறதுல எந்த விதமான ஒரு முனைப்பும் எடுக்காதீங்க. உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால சொத்தை வாங்கும் போது அதுல ஏமாற்றப்படுவதற்கு இந்த மேஷராசி என்பர்களுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த மாதிரியான விஷயத்துல நீங்க பெரிய அளவு ஈடுபாடு கொள்ள வேண்டாம். இந்த மே மாதத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியாக சின்ன தடைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி அடுத்து 11ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியான தடைகள் இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். எந்த மாதிரியான தடைகள்? உங்களுக்கு லேபர்ஸ் தட்டுப்பாடு வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் சப்ளை பண்ணக்கூடிய அந்த சப்ளையர்ஸ் அந்த ப்ராடக்டை சப்ளை பண்ணும்போது அதுல சில நெருக்கடிகளை கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கிரெடிட்ல கொடுத்துட்டு இருந்த சப்ளையர்ஸ் இனிமேல் நாங்க கேஷ்ல தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியாக அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிக்கிட்டு தான் உங்களுக்கு பொருள் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு ஆள் உட்படுத்தப்படலாம். இந்த மாதிரிலாம் அந்த தொழில் ரீதியான சில இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள்னால நிறைய ஒரு வளர்ச்சிகள் இந்த மாதத்துல இருக்கும். யாரெல்லாம் 12th எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்களோ இல்ல யாரெல்லாம் உங்களுக்கு காலேஜ் சேரணும் விருப்பப்படுறாங்க அவங்க மூலமாகலாம் உங்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த குழந்தைகள்னால ஒரு நல்ல ஒரு புகழும் பேரும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி இங்க மேஷ ராசியிலேயே உச்சமாக இருக்கிறதுனால குழந்தைகள்னால பெருமை, குழந்தைகள்னால ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துல ஒரு பேர் வாங்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல குழந்தைகளின் படிப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தருணம். மேஷ ராசி என்பர்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுடைய குழந்தைகளினுடைய படிப்புல மிகப்பெரிய அளவுல கவனம் செலுத்துவீங்க. அதற்காக சில கடன்களை வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் இந்த மே மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல புதுசாக வண்டி வாகனங்கள் வீடு சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறத தவிர்க்கணும். மேஷ ராசி என்பர்கள் உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரியான அசட் வாங்குறது மூலமாக இருக்கு. அதனால அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சமாக அதாவது எலும்பு சம்பந்தமான வியாதிகள் தோன்றுவதற்கு உண்டான ஒரு நேரம். எலும்பு அதாவது தேய்மானம் ஏற்படலாம். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு தண்டுவடத்துல தேய்மானம் ஏற்படலாம். இந்த மாதிரி எல்லாம் எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதிகள் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள், அதிகப்படியான வேலை உயர்வு, அடுத்து தொழில் ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. யாரிடத்துல வெளிநாட்டுல பழகினாலும் ரொம்ப கவனத்தோட பழகுங்க. ஏன்னா 7.5 சனியின் ஆரம்பமே இந்த மே மாதத்துலதான் ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு மார்ச் மாதம் அவர் ஆரம்பிச்சாலும் கூட இந்த மாதத்துல இருந்து ரொம்ப கவனத்தோட இருந்துட்டீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ், ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நம்ம இப்ப சொன்னது கோச்சார கிரகங்களின் ஒரு நகர்வை வைத்து தான் நம்ம இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு மே மாதத்துல நிறைய கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு. அப்போ எங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, உங்களுடைய தசா புத்தி படி உங்களுக்கு ராகு தசை குரு புத்தி நடக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய தசை சுக்கிர புத்தி நடக்கலாம். இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இல்ல எல்லா வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும்
நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஜாதகம் எழுதுறதே இல்ல. ஏன்னா அந்த ஜாதகம் எழுதுறக்கூடிய பழக்கமே போயிடுச்சு எல்லாருக்குமே. அந்த காலத்துல ஒரு 80s 90s அது வரைக்கும் எழுதிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் எழுதுற பழக்கமே போச்சு. யார்கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு ஜாதகம் எழுதி வைக்கல அந்த மாதிரியாக தான் நிறைய பேர் சொல்றாங்க. அது மாதிரி ஜாதகத்தை எழுதும் போது அதற்குண்டான ஒரு பலன்களே வேற மாதிரியா இருக்கும். நமக்கு அந்த கிரகங்கள் ஒரு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால ஜாதகம் உங்களுடைய பிறந்த குழந்தைகளுக்கு எழுதணும், இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன விதமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரங்கள் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசியும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் என்னென்ன நல்ல விஷயங்களாக இருக்குன்னு ஒரு பாசிட்டிவ் வைபோட ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? மே மாதம் வந்து 12ஆம் தேதி வந்து சித்ரா பௌர்ணமி நடக்குது. அந்த பௌர்ணமி அப்போ நம்ம அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து கோயிலுக்கு சென்று அம்மன் வழிபாடு பண்ணீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுடைய ரொம்ப நாள் வேண்டுதல் எல்லாம் சரியாயிரும். இன்னொரு விஷயம், நீங்கள் அதாவது எவ்வளோ பெரிய ஒரு சில பிரச்சனைகள் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்குமேவும் ஒரு நல்ல சொல்யூஷனாக அன்றைக்கி இருக்கும். இன்னொரு விஷயம், மே 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. இதில் என்ன பண்ணால் நீங்கள் வந்து ஒரு சிலர் வைப்பாங்க, அதாவது விலங்குகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது, உணவு வைக்கிறதுலாம். அது வந்து எதுக்குன்னா சும்மா நார்மலாக வைக்கிறதுக்குல, அது நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுடைய கர்மாவில் அதனுடைய பாதிப்பு குறையும். அந்த கர்மா நீங்கள் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, நாய்க்குனாலும் சரி காக்க இந்த மாதிரி விஷயம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி வைக்கிறது, சாப்பாடு வைக்கிறது இந்த மாதிரி விஷயம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கர்மாவிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த மே மந்தில் நடக்குது. இன்னொன்று வந்து இந்த கோச்சாரங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா மேசராசியில் வந்து சூரிய பகவான் இருக்கிறாரு. இது வந்து ஆரம்பத்தில் இருந்து சரிங்களா. ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. இந்த குரு பகவான் வந்து 19ஆம் தேதிக்கு அப்புறம் என்னமா மாறுறாருன்னா மிதுன ராசிக்கு போயிடுறாரு. சரிங்களா? அதாவது மிதுன ராசிக்கு போகிறாரு. அடுத்து வந்து செவ்வாய் பகவான் வந்து நம்ம கடகராசியில் இருக்கார். இது கன்னிராசியில் இருக்கிறது யார் அப்படின்னா, கன்னிராசியில் வந்து நம்ம கேது பகவான் இருக்கிறாரு. இதில் பயிற்சி ஆகி 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது இல்லையா, அதில் பயிற்சியாகி இவர் எங்கே போகிறாருன்னா சிம்மத்துக்கு போகிறாரு. அதுக்கடுத்து மீன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதில் ராகு கேது பயிற்சி நடக்குது இல்லையா 19ஆம் தேதி, அதில் பயிற்சியாகி எங்கே போகிறாரு அப்படின்னா கும்பத்துக்கு போகிறாரு. இந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்துலையும் கிரகங்களின் அடிப்படையில் இந்த ராசி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ராசி என்னென்னா மேசராசி. இந்த மேசராசிக்காரவங்களை ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லிக்கிறேன், என்ன மாதிரியா நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படின்னா தன்னம்பிக்கை அதிகமாகும். எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி நம்ம பார்த்துடலாம் செஞ்சிடலான்னு ஒரு பெரிய பாசிட்டிவான வைப் உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த இதில் வந்து அதாவது உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான இதில் என்ன ஆயிடுச்சுன்னா பணம் ஒன்று வந்துருச்சு. அதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும், பொருளாதாரம் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதில் நடுவில் சில பிரச்சனைகள் இக்கட்டான சூழல் வந்திருக்கும். இப்போ இந்த மே மாதத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் வந்து வருமானத்தில் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நீங்கள் புதுசாக இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிருக்கீங்க, இன்னொரு தொழில் பண்ணலன்னா அழகாக இன்னொரு தொழிலுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. இப்போ ஓகே, தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வருமானத்தை சொல்லிட்டோம். வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு வேலை கிடைக்கல அலைஞ்சுக்கு இருப்பீங்க இல்லையா, இந்த மாதம் உங்களுக்கு அது சாதகமான உங்களுக்கு பிடிச்ச வேலையை அமைய வாய்ப்பு இருக்குது ரொம்பவேவும். ஸோ இந்த வேலை பொருளாதாரம் அதிகமாக ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். இன்னொன்று, இந்த மாதம் உங்களுக்கு சுப விரயம் எடுக்கும். என்ன மாதிரியான சுப விரயம்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம், அதாவது கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே போகும் இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த மாதம் கல்யாணம் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறப்பு தள்ளி போகும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் போய் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அது தட்டி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் இந்த மாதத்தில் அதுக்கு கரெக்டான ஒரு மருத்துவரை பார்ப்பீங்க. அந்த மருத்துவர் மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதை கிடைக்கும். சரி, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாதிரியான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் வைப் வந்து எதில் வருது அப்படின்னா இந்த மே மந்தில் வருது. இன்னொரு விஷயம், மாணவர்களுக்கு இப்போ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் எழுதியிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ரிசல்ட்டை நினச்சி பயப்படுவாங்க. அதே மாதிரியா இப்போ அடுத்து என்ன படிக்கிறதுன்னு ஒரு சில குழப்பத்தில் இருக்கிற மாணவர்கள் வந்து
நீங்கள் மார்க்கை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஆவரேஜில் இருக்கிற மாணவர்கள் இந்த இதில் எப்படி இருக்குன்னா ஓரளவு உங்களுக்கு அந்த படிக்கிற இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நல்ல பெர்சன்டேஜ் எடுக்கிற மாதிரியான வாய்ப்பு வரும். இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஏதாவது செலக்ட் பண்ணணும் என்ன மாதிரியான இருக்கும்போது ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு தெளிவான பாயிண்ட் கிடைக்கும். ஓகே சரி நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் போனால் நம்மளுக்கு வேலை கிடைக்க இந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மே மந்த் இருக்க போதும். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்னு சொல்லி கொண்டு போகிறோன்னா அம்மா அவங்களுடைய அதாவது மேசராசிக்காரங்களுடைய அம்மாவுக்கு வந்து உங்கள் அம்மா வழியில் ஆதாயம் கிடைக்கும். இப்போ அம்மா சைடில் யார்ட்டையாவது ஃபேமிலியில் இஷ்யூ இருக்கும், பேசாமல் இருப்பீங்க, இந்த மாதிரியான விஷயம் இருக்கும். ஆனால் இப்போ எப்படி ஆகும்னா அவங்களே உங்களோட கூட வந்து பேசுவாங்க, அவங்க மூலமான உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும், பண வரவு வரும், இந்த மாதிரியான ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஓகே எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்கக்கூடாது. என்ன ஒரு விஷயத்தில் லைட்டாக நீங்கள் கவனமாக இருக்குன்னா உங்கள் உடல்நிலையில் வந்து சில பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு வரும். என்ன மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கால் வலியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உடற்பயிற்சி, அதுதான் உங்களுடைய பெரிய சொல்யூஷன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, வேலைன்னு ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அதாவது மற்றவங்க உங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் மற்றவங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னா அவங்கள கவனிப்பீங்க, எல்லாம் ஓகே, ஆனால் உங்களை நீங்களே கவனிச்சிக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிச்சா தான் அடுத்து நீங்கள் ஓட முடியும். ஏன்னா அந்த ஒரு ரீசனுக்காகவே நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் விலீவ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரி ஓகே, சொத்து பிரச்சனை என்ன மாதிரியான இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்கும். ஏதாவது சொத்துல வந்து உங்களுக்கு இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பங்கே கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்செலாம் போய்க்கிருக்கும். சரிங்களா, நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் ஓகே இந்த இதில் வந்து கொஞ்சம் ஆற போட்டுருங்க. இந்த மே மந்த்து ஒரு 19ஆம் தேதிக்கு மேலே அதை பற்றின நீங்கள் விஷயம் எடுக்க பாருங்களேன், உங்களுக்கு அது பாசிட்டிவான விஷயமா மாறும். ஏன்னா ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் எவ்வளோ பெரிய இதுனாலும் சரி, ஆனால் இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணும்போது அது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும், உங்களுக்கு சாதகமாக அமையும். அந்த மாதிரி இப்போ என்ன ஒன்றா உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இப்போ ஏற்கனவே வேலைக்கு போய்க்கிருக்கீங்கன்னா மேல் இடத்துல தொந்தரவு வரும். அதாவது நீங்கள் என்னன்னாலும் சரி அதை நீங்கள் கண்டுக்காமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்க்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு பண வரவு இந்த மாதத்தில் நல்லா வரும், பண வரவு குறையவே இல்லாமல் இருக்குது. இது உங்கள் சகோதரர் வேலையில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ், இப்போ உங்களுக்கு உங்கள் சகோதரருக்கும் பேச்சு இல்லாமல் தான் இருக்கும். அதாவது ஆர்குமெண்ட் போயிருக்கும், இல்லை அவங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருப்பீங்க இப்போ உள்ளதில். ஆனால் இந்த மே மந்த் அவங்களோட நீங்கள் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அவங்களோட நீங்கள் சேர்ந்து பேசி ஒரு சுப நிகழ்ச்சிக்கோ இல்லை ஏதோ ஒன்றுக்கோ ஒன்றா சேர்ந்து நீங்கள் பிளான் பண்ணி அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான வைப்பும் இருக்குது. ஸோ இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மேசராசியை பொறுத்தவரை ரொம்ப பாசிட்டிவ் தான், நிறைய விஷயங்கள் பாசிட்டிவான விஷயமா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்புறம் நம்ம என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைக்காதீங்க. ஒரு மெயினான விஷயம் என்னென்னா குலதெய்வ கோயில் வழிபாடு. நீங்கள் அந்த குலதெய்வ கோயில் வழிபாடை நீங்கள் சிறப்பாக செய்ய பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஏன்னா நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சாலும் சில தடங்கள் ஏற்படும். ஆனால் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனாதான் உங்களுக்கு மேலும் சிறப்பு கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு குழப்பம் சலசலப்பு ஏதாவது மனசில் சங்கடம் ஏற்படும். இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குலதெய்வ கோயிலுக்கு போங்க, குலதெய்வ கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்களேன். உங்களுக்குரிய பிரச்சனைகளில் அதாவது எல்லாமே நல்லா போனாலும் ஒரு சின்ன வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரி உடல்நல பிரச்சனை இந்த மாதிரியான ஒரு கண் திருஷ்டி மாதிரி சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். இதுவும் உங்களுக்கு க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும்போது இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் கவனமாக செய்வீங்க. அதனால் இதை தெளிவாக பண்ணிக்கிட்டே வாங்க. அதே ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ மேசராசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிக்கிருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் ஏற்கனவே ரொம்ப தடைப்பட்டு போய்கிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் முயற்சி பண்ணி போய் அதாவது அந்த மண்ணை மிதிக்காமல் ரிட்டர்ன் வர்ற மாதிரிலாம் நிறையா இது நடந்திருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னா வெளிநாட்டு யோகம் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். மேற்படிப்புக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இப்போ இது மேசராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட்டோடு ஓடிக்கிருக்கும். நீங்கள் என்ன ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க, நீங்கள் என்ன ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு சொல்லி புரிஞ்சிக்காமல் நிறைய ஆர்குமெண்ட் போய்க்கிருக்கும். பிள்ளைங்களோட சொல்படி கேளாமல் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போய்க்கிருக்கும். உங்களுக்கு அதுவே இதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், ஒரு மன கஷ்டத்தில் தான் இருக்கும். அதாவது நீங்களே ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது பிள்ளைங்களும் புரிஞ்சிக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லி.
ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மே மாதம் வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க, உங்களோட கஷ்டத்தில் வந்து அவங்க பங்கெடுத்துக்குப்பாங்க, உங்களுக்கு பக்கபலமாக அவங்க இருப்பாங்க, எந்த வித பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சப்போர்ட் வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய யோசனை, ரொம்ப கவலை அந்த மாதிரி பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து மேசராசிக்காரவங்களுக்கு நார்மலாக ஒரு திருமணம் தடைபட்டு அது நிச்சயமாகும்னு சொல்லி சொன்னோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு, அதாவது நிறைய பேருக்கு வந்து சிலருக்கு வந்து குழந்தை இருக்கும், ஆனால் அந்த மாதிரி குழந்தை இல்லாமல் உள்ளவங்க அந்த மாதிரி உள்ளலாம் வராமல் தட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து நீங்கள் பார்க்க பாருங்கள், அலைன்ஸ் பார்க்க பாருங்கள். இந்த மாதம் எண்டில் உங்களுக்கு அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் திருமணம் இருந்தாலுமே, குழந்தைய வச்சுருந்தாலுமே உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான யோகம் வந்து உண்மையிலேயே அருமையாக இருக்குது. சரி, அதனால் உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், இந்த மாதம் திருமணம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரியான மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு மே மந்த் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய பொருளாதாரத்தை கை கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பட்ட பொருளாதார கஷ்டங்களுக்கு இது ஒரு பெரிய என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. சரிங்களா? இந்த மாதிரியான உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.